ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வீடு எப்போதுமே ஒரு விதம் நல்ல வாசனை தெய்வீக மனத்தோட இருக்கணும்னு எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அது வீட்டில் உள்ள பொருளை வச்சு எப்படி எளிதா செய்யலாம்னு இந்த பதிவுல பார்த்துடலாங்க. எல்லாரும் என்ன விரும்புவோம், லைக் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடு எப்பயுமே வாசனையா இருக்கணும். அதுக்கு என்னென்ன பண்ணுவோம்னா, ரூம் ஸ்ப்ரே அடிப்போம், இல்லைன்னா சாம்பிராணி போடுவோம், இல்லைன்னா ஊதுபத்தி வாங்கி பயன்படுத்துவோம். அதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். ஆனா நம்ம சமையல் செய்ய ஆரம்பிச்சோன்னா இந்த சமையல் வாசனை வீட்டுக்குள்ள வந்துடும். ஆனா இது பொருளா நாம சொல்ல போற இந்த ஹோம்மேட் ஸ்ப்ரே வீட்டை நாள் முழுக்க மனத்தோட வைத்திருக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்க. மிக குறைந்த செலவு தாங்க. ஆனா நெடுநேர வாசனைங்க. என்னன்னா தேவையான பொருள்னா ஸ்ப்ரே பாட்டில் ஒண்ணு வீட்டுல எடுத்துக்கோங்க. அதுல பன்னீர் 2 ஸ்பூன் வேணும், அப்புறம் ரோஸ் வாட்டர் 2 ஸ்பூனு, ஜவ்வாது 2 ஸ்பூனு, அப்புறம் பச்சை கற்பூரம் 2-3 துண்டு, அவ்வளவுதாங்க வேணும். ஏன்னா இப்ப என்ன பண்ணலாங்களா, தயாரிக்கலாங்களா, ஒரு சுத்தமான பவுல் எடுத்துக்கோங்க. அதுல நன்கு வாசனை உள்ள பன்னீர் நல்ல பிராண்டா வாங்கிக்கோங்க, சரிங்களா. அதை சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை கற்பூரத்தையும் நுணுக்கி போட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. அதோடையும் ஜவ்வாதையும் கலந்துக்கோங்க. ஜவ்வாது உங்களுக்கு வாசம் ஜாஸ்தியா வேணும் அப்படின்னா கம்மியா கூட எடுத்துடலாம். இது எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கோங்களேன். ஒன்று மிக்ஸ் ஆகும்படி கலந்துக்கணும். இதை ஸ்ப்ரே பாட்டில் ஊட்டினா உங்க ஹோம் ஸ்ப்ரே ரெடிங்க. இதை பர்ஃப்யூமா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. எங்கெங்க யூஸ் பண்ணலாம்னா, நீங்க வீடு ஃபுல்லா அங்கங்க தெளிச்சு விடலாம். அடுத்து நம்ம ஸ்கிரீன்லாம் போட்டிருப்போம்ல, ஸ்கிரீன்ல அப்புறம் சோபா மேல இதுல எல்லாம் தெளிச்சு விட்டோம்னா 2 நாளைக்கு குறைந்தது அந்த வாசனை அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். வெளியில இருந்து வரவங்க கண்டிப்பா உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சாவே தெய்வீக மனம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க.